ராசா பயல, இந்த சோழிக்கு நீதான் பட்டணம் போகணுமா? வேற யாரையாச்சும் அனுப்ப கூடாது? அதானே, ஒரு நாள் நீ இல்லாட்டி எங்களுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாதுப்பா ராசா. பாட்டி, நான் போறது சாமி காரியம். கோயிலுக்குள்ளார பிள்ளையார பிரதிஷ்டை பண்ணணும்னு பூசாரியா சொல்லிட்டாரு. அவர் சொல்ற சாஸ்திரங்களோட ஒரு சரியை செஞ்சு முடிக்கணும்னா பட்டணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மகாபலிபுரம் போனா தான் முடியும். கோயிலை கட்டித்தர நாம தானே பாட்டி இந்த ஏற்பாட்டை கவனிக்கணும். என்னமோப்பா, 2 நாள்ல திரும்பி வந்துரு. ஆத்தா, நீதான் துணை இருக்கணும். பட்டணம் போயிருக்கேன் படுப்புல தூங்குறப்போ உங்களுக்கு ராசா நடத்தான் படுப்புல.
பார்த்து மெதுவா. வந்துட்டேன். இதை கொண்டு வரேன். இந்தாங்க குடிங்க. நீங்க அந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். நிச்சயமா அந்த கொலையை நீங்க செஞ்சிருக்கவே மாட்டீங்க. ஒருவேளை இந்த பொண்ணோட புருஷனும் என்ன மாதிரி இருப்பானோ, அவனும் ஏதாவது குத்தம் பண்ணி ஜெயில அனுபவிச்சுட்டு இருக்கானோ. என்ன அவ புருஷனாச்சா பேசிட்டு இருக்கா? பரவாயில்லைங்க, நீங்க அப்படியே தூங்குங்க. அண்ணா வந்துட்டாங்க. சும்மா தூங்குறாடா. எவ்வளவு நேரம் இங்க தாங்க உட்கார்ந்து இப்பதான் தூங்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. உமா, கதவு தரமா? உன் முகமெல்லாம் ஏன் இப்படி வேத்து கிடக்கு? ஒண்ணு இல்லண்ணா, கணேஷ் ஜெயில போய் பார்க்கறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். காலையில 9 மணிக்கு போனோம். நீ போய் படுத்துக்கணும். வாங்க, அண்ணன் தூங்க போயிட்டாரு. நீங்க இப்பவே தப்பிச்சு போயிடுங்க. நிரபராதியான உங்களை சட்டமும் சாட்சியும் குற்றவாளின்னு சொல்லிட்டா தூக்கல போட்டாலும் போட்டுடுவாங்க. நீங்க எங்கேயாவது உயிரோட இருந்தா அதுவே எனக்கு போதும். மறுபடியும் உங்களை பிடிச்சிட்டாங்களா? மறுபடியுமா? அரெஸ்ட் ஆனது நான் இங்கதான் இருக்கேன். நீங்க தப்பிச்சு என்ன பாக்கிறதுக்காக வெளியே வரல? என்ன ஏதாவது கனவு கண்டீங்க? இல்லன்னா நிஜமா தான் சொல்றேன். இவர் நேத்து நம்ம வீட்டுக்கு வந்தாரு. எப்படி வந்திருக்க முடியும்? நான் வரல உமா. அப்போ வீட்டுக்கு வந்தது அவர் யாரு? என்ன நடந்தது?
விவரமா சொல்லு. இங்கதான் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தேன். காயத்துக்கு தட்டு போட்டேன். அந்த ஆளு மயக்கமா இருந்தா தப்பிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்டேன். அவன் என்ன பதில் சொன்னான்? ஆமான்னு தலையாட்டினான். ஆமா, நீ முதல்ல அவனை எங்க பார்த்தேன்னு சொன்ன? அதான் சொன்னேனே, நம்ம வீட்டு பின்னாடி மரத்தடியில. இந்த இடத்துல தானே அந்த ஆளு கிடந்தா. எந்த விதமான தடையும் கிடைக்கலையே. என்னங்க உங்க கால்கடியில என்னமோ கிடக்குது, என்னன்னு பாருங்க. என்னது? நீ சொன்னது கரெக்ட். நம்ம கணேஷ் மாதிரியே தான் இருக்கான். என்ன ஆட்டிச்சிட்டு இருக்கு? அது வந்துங்க, இந்த உண்டியல யாரு லாட்டரி டிக்கெட் போட்டதுன்னு எனக்கு தெரியும்டா. முதல்ல அதை எடுத்து எறிங்க, இல்ல இந்த ஊரையே கொளுத்திடுவேன். எடுங்கடா, எடுத்து எறிங்கடா. ஐயோ ஆத்தா வந்துட்டாலே. ஆத்தா, இந்த லாட்டரி யார் போட்டாங்களுக்கு தெரியாதே. எனக்கு தெரியும்டா. இதோ நிக்கிறாளே மயில் தோகை, இவதான் அந்த டிக்கெட்டை போட்டது. ஆமாங்க, பரிசு விழுந்தா அம்பாளுக்கு சேரட்டுமே நான் தாங்க போட்டேன். நான் அந்த லாட்டரி சீட்டை வாங்கிக்க மாட்டேன். மயில் தோகை சரியில்லை, அவ ஓடுகாலி. ஆத்தா டிக்கெட் வரட்டும். நான் கருப்பு கரைச்சிடா. அவ தொட்ட லாட்டரி சீட்டை நான் தொட மாட்டேன். அவன் சீட்டை அவன் கொடுத்துருங்கடா, கொடுங்கடா. அட குடுங்கடா, இருக்கிறது முந்தைய மலையாருங்கடா. இல்லம்மா மயில் தொகை, ஆத்தா அன்பளிப்பு ஏத்துக்க மாட்டேன்டா. நீ வாங்கிக்கமா. வாங்கிக்கிட்டா ஆத்தா. வாங்கு. குற்றம் நடந்துடுத்து மன்னிச்சுடு. நீதாம்மா இந்த ஊர் ஜனங்களை காப்பாத்தணும். கொடுத்துங்கடா சூடத்தை, நான் மலையாரணும். சுருளி ஒன்னார சுடத்தை அவன் சூடமா. நானே மகாராணி மகாராணி, இந்த ஊராளும் யுவராஜ மோகினி. நானே மகாராணி மகாராணி. எப்படிக்கா நடிப்பு? அடே பஞ்சவர்ணம், நீ எமகாதக பயடா. ஆத்தா மேல வந்த மாதிரி என்னமா ஆவேசமா நடிச்ச என் பொட்டி. அது கிடக்கட்டும். ஏண்டா பேச்சோட பேச்சா என்ன சொன்ன? மயில் தோகை ஓடுகாலியா? இட்டுச்சிருவேன். இந்த கிழவெல்லாம் நம்ப வேணாமா? அதனாலதானே சீட்டு கிடைச்சது. ஐயோ என் பொட்டி மகனை நீ சிங்கிட்டா. அப்புறம் டே பஞ்சவர்ணம், சீட்டுக்கு எப்படா ₹1,00,000 கொடுப்பாங்க? அது இருக்கட்டும், முதல்ல 1001 ரூபாய் எடு. 1001? 501 தானே பேசுனது? என்ன விளையாடுறியா? அம்மாசி கிழமையிட்ட இருந்து உண்டியல் எடுத்துட்டு வர்றதுக்கு 501 ரூபாய் பேசுனது. நான் எடுத்தேன், நீதான் மாத்தி கெடுத்துட்ட. அதுக்கு பிறகு சாமி ஆடி சீட்டை வாங்கி கொடுத்ததுக்கு 500. ஆக மொத்தம் 1001 ரூபாய் எடு. டேய் அந்த கதையெல்லாம் வேண்டாம். 501க்கு மேல ஒரு பைசா தர மாட்டேன். ஆமா, இந்த மாதிரி மரியாதை 1001 ரூபாய் கொடுத்துரு. இல்ல கோயில் வாசல்ல கூட்டத்தை சேர்த்து இந்த விஷயத்தை சொல்லி சந்தி சிரிக்க வச்சிருவேன். ஜனங்களே, அடே 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 அட பாவி. பாவியா? உன்னை பிடிச்ச ஆற்ற ஆவி. எடு சாவிய. மூதேவி. ஏன் அதுகிட்ட கொடுத்துருக்கியா? இந்த இருக்குதா? சீக்கிரமா கொடு. இரு. பக்கி பக்கி ஏன் பறக்குற? இருந்து தொலை. 1 2 3 4 6 7 8 9 10. ஒரு ரூபா 1001 ஆச்சே. விட மாட்டியே. போய் தொலை. அக்கா நான் போயிட்டு வரேன். முள்ளங்கி பத்த மாதிரி 1001 ரூபா போச்சு. போனா என்ன? 5,00,000 ரூபா வருமே. இந்த சீட்ல இருக்கிற நம்பருக்கு பரிசு விழுகல. இதுக்கு அடுத்த நம்பருக்கு தான் விழுந்திருக்குது. நேத்துக்கு தான் பேப்பரை பார்த்தேன். என்னடா சொன்னே? ஏண்டா
ஏண்டா நிஜமா சொல்றேன்? நிஜமாட்டாங்க. அட பாவி பாவி பாவி. ஐயோ ஏண்டா லட்சம் சொல்லி என்ன இப்படி மோசம் பண்ணிட்டியா? நீ நல்லா இருப்பியா? நல்லா இருப்பியா? ஐயோ ஐயோ போச்சே போச்சே. டேய் மரியாதை 1001 கொடுத்துற. லொட்டு லொசுக்கு கைக்கு வந்து தருவனா? ஏண்டா இப்படி கொடுக்க மாட்டேன். தரமாட்டேன். கொஞ்சம் நில்லுங்க. இந்தானே மயில் தொகை காணிக்க 1001. அடே 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 அட பாவி. ஐயோ 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 1001 போச்சே போச்சே போச்சே. 1001 போச்சே. ஊரு நல்ல காரியத்துக்காக உண்டியல் ஏந்தி வந்தா ஒத்த ரூபாயா போடுற? அதுவும் லாட்டரி டிக்கெட்டா போடுற? இப்போ உன் பணம் 1001 ரூபாய் நல்ல காரியத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. பாவி என்ன இப்படி ஏமாத்திட்டியே. நீ ஊரெல்லாம் ஏமாத்துன, உன்னை நான் ஏமாத்துனேன். ஏமாத்தாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாத்தாதே.